வர்மக்கலை பற்றிய விளக்கத்தை கூறுங்க. வணக்கம். வர்மக்கலையானது ஆதி காலத்திலே சிவனிடமிருந்து முருகனுக்கு கலை கற்றுத்தரப்பட்டு மற்றும் சித்தர்களிடமிருந்து, அதாவது அகஸ்திய மாமுனிவரிடமிருந்து மற்றும் ஏனைய சித்தர்களுக்கு கற்றுத்தரப்பட்டது. இந்த வம்சாவளி வந்த குரு சிஷ்ய பரம்பரையிலே இந்த வர்மக்கலையானது கற்றுத்தரப்பட்டு ஆதி காலத்திலிருந்து வந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய காலகட்டத்திலே இந்த வர்மக்கலையானது அழிந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். இப்பொழுது மீண்டும் உயிர்ப்பிப்பதற்காக மிக முக்கிய ஆசான்கள் இன்று வரையில் கஷ்டப்பட்டு அந்த சுவடிகளை பாதுகாத்து அந்த வர்மக்கலையின் நுணுக்கங்களை அடுத்த சந்ததியினர்களுக்காக தந்து வருகின்றார்கள். மற்றும் இந்த வர்மக்கலையிலே உள்பிரிவுகளாக படுவர்மம், தொடுவர்மம், தட்டுவர்மம், நோக்குவர்மம், நக்குவர்மம், மெய்தீண்டா காலம் என்கின்ற பகுதிகள் இதிலே அடங்கியுள்ளது. இதனாலே முதல் நிலையாக குரு தட்சணையாக நீங்கள் குருவுக்கு கொடுக்கக்கூடிய தட்சணையை கொடுத்து அந்த வளர்முறை நாளிலே இந்த கலையினை ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக உடற்பயிற்சி முறைகளை தொடர்ந்து மற்றும் ஏனைய மூச்சு பயிற்சிகள், பிராணாயாம பயிற்சிகள், தியான பயிற்சிகள் முடிந்தவுடன், அதாவது குருவானவர் சிஷ்யனின் நிலையை பார்த்து அவர்களுக்கு இந்த வர்மக்கலையின் நுணுக்கத்தை ஒவ்வொன்றாக சொல்லிக் கொடுப்பார். விரல் கொண்டு ஒவ்வொரு வர்மங்களையும் காட்டி அவர்களுக்கு கற்றுத்தருவார். மேலும் இந்த வர்மக்கலையினை வயது முதிர்ந்தவர்கள் கூட கற்றுக்கொள்ளலாம். உண்மையாக இந்த தியான பயிற்சியின் மூலமே இந்த வர்மக்கலையின் உயரிய கலையினை நீங்கள் அடைய முடியும். அதாவது நோக்குவர்மம் என்று சொல்லப்படுகின்ற இந்த நோக்குவர்மம், முக்கியமாக இந்த நோக்குவர்மத்திலே தியான பயிற்சியின் மூலமாக உங்களுடைய சக்தியை நீங்களே எழுப்பிக் கொண்டு வந்து உங்களுடைய திறத்த கால வர்மத்தை கொண்டு தீட்சணியத்தை எதிரிக்கு பாய்ச்சினால் எதிரியை செயலிழக்க வைக்க முடியும். மற்றும் இந்த வர்மக்கலையிலே சிலம்பத்தின் ஒரு பகுதியாகவே விளங்கக்கூடிய இந்த வர்மக்கலை பண்டைய காலத்திலே சிலம்பத்தில் இருந்து பிரிந்த ஒரு கலையாகவே வர்மக்கலை இருந்தது. ஏனெனில் இந்த சிலம்பம் என்கின்ற தாய்க்கரையிலே நெடுந்தடி சிலம்பம் மற்றும் சிறுத்தாக்களி என்கின்ற குறுந்தடி சிலம்பம், 3 அடி சிலம்பம், வீமன் அனுமார் கொண்ட சிலம்பம், அனுமார் முறையிலே வந்த சிலம்பம் மற்றும் கத்தி, மடு என்கின்ற மான்கம்புனை கொண்டு விளையாடக்கூடிய சிலம்ப முறை மற்றும் குத்துவாள் இறுதியாக மற்றும் சுருள்வாள். இந்த ஆயுதங்களை இந்த பயிற்சியிலே நீங்கள் பயன்படுத்தலாம். மற்றும் இந்த பயிற்சியிலே முக்கியமாக அடவுகள், எத்தனை அடவுகளை கொண்டு, எந்தெந்த அடவுகளை கொண்டு நீங்கள் பிரிந்து சென்று ஒரு எதிரியை செயலிழக்க வைக்கின்ற முறை, வர்ம முறைகள் மற்றும் அந்த செயலிழக்க வைத்த எதிரியை மீண்டும் அவரை சுயநிலைக்கு கொண்டு வரக்கூடிய அடங்கல்கள் என்று சொல்லக்கூடிய 56 அடங்கல்கள் உண்டு. அதில் முக்கியமாக 12 குருமார்கள் பாவிப்பார்கள். இதிலே மூன்று முக்கியமான அடங்கல்களை வர்ம ஆசான்கள் தனது சீடர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அதாவது மேலடங்கள், கீழடங்கள், நடுவடங்கள். மற்றும் இந்த கலையிலே ஒரு மாணவருடைய பொறுமையே முக்கியமாக சோதிக்கப்படும். குருவினால் இந்த பொறுமையினை சோதித்து எத்தனையோ துன்பங்களுக்கு ஈடாக்கி அந்த துன்பங்களை எல்லாம் தாங்கக்கூடிய சக்தி அந்த மாணவர்களுக்கு இருந்தால் மட்டுமே அந்த குருவானவர் இந்த கலையை முற்றுமுழுதாக சீடர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நன்றி. செயல்முறை விளக்கத்தை இங்கே காண்பிக்க போகின்றோம். ஒரு எதிரியானவர் எங்களை நோக்கி வரும்பொழுது அதனை எப்படி நீங்கள் அவரை செயலிழக்க வைத்து தரைக்கு கொண்டு போகும் முறை. இது ஒரு முறை. அடுத்து எதிரியின் அடியிலிருந்து விலகி அதனை எப்படி நீங்கள் வித்தியாசமான முறையில் எதிரியை அணுகி வர்மத்தை பிரயோகிக்கும் முறை இங்கே காண்பிக்கப்பட போகின்றது.